ஆண்டார்குப்பம் திருக்கோவில்ல முருகப்பெருமான் எப்படி நின்றுட்டு இருக்காரு தெரியுமா? ஒய்யாரமா கையை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதிகார தோரணையோட நின்றுகிட்டு இருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? சின்ன பாலகனா முருகப்பெருமான் இங்க விளையாடிக்கிட்டு இருக்கும் போது பிரம்மதேவர் வந்திருக்காரு. அப்ப பிரம்மதேவர் கிட்ட ஓம் என்ற பிரணவத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரும் ஏதோ சொல்ல, இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க, என்னது படைக்கும் தொழில இருக்கக்கூடிய உங்களுக்கே ஓம் என்ற பிரணவத்துக்கு பதில் தெரியலையே, அர்த்தம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இந்த படைக்கும் தொழிலுக்கு நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரை சிறையில வச்சு பூட்டிய இடம் தான் இங்க. அப்ப பிரம்மதேவர் கேட்டாரு, என்னது இது படைக்கும் தொழில இருக்கக்கூடிய என்ன இப்படி பூட்டி வச்சுட்டீங்கன்னா படைக்கும் தொழில யார் பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நானே படைக்கும் தொழில செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகார தோரணையில நின்ற இடம் தான் ஆண்டார்குப்பம். இங்க சுவாமி பாத்தீங்கன்னா 3 வேளை 3 விதமா நமக்கு தெரிவாரு. எப்படின்னா, காலையில சின்ன குழந்தை மாதிரி அவர் நமக்கு காட்சி அளிப்பாரு, மதிய வேலையில வாலிபர் மாதிரி நமக்கு காட்சி அளிப்பாரு, சாயந்தர வேலையில கொஞ்சம் வயோதிகர் வேடத்துல நமக்கு காட்சி அளிப்பாரு. இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சுயம்பா நமக்கு தோன்றியவர். அது மட்டும் இல்லாம இங்க நிறைய தடைகளோட வந்தவங்க எல்லாருமே அந்த தடைகள்லாம் நீங்க பெற்று வெற்றியும் அடைஞ்சிருக்காங்கன்னா பாத்துக்கலாம். இங்க கந்த சஷ்டியும் நடக்கும், அதே மாதிரி குமார சஷ்டியும் அனுஷ்டிக்கப்படும். அதாவது கந்த சஷ்டியில யாரெல்லாம் விரதத்தை மிஸ் பண்ணிட்டோம், எங்களால இருக்க முடியல, இல்ல லட்சாஷ்டம் செய்ய முடியல, சுவாமியை தரிசிக்க முடியல அப்படிங்கிற ஏக்கம் இருக்கோ அவங்களுக்கான வரப்பிரசாதமா அமையறதுதான் குமார சஷ்டி. குமார சஷ்டி எப்ப வரும்னா, கார்த்திகை மாதம் அமாவாசை அடுத்தபடியா வர்ற நாட்கள் 6 நாட்கள் இங்க குமார சஷ்டி அனுஷ்டிக்கப்படும். அந்த சமயங்கள்ல லட்சாஷ்டியம் நடக்கும், சுவாமி தரிசனத்தையும் நம்ம பார்க்கலாம். எல்லா திருக்கோவில்கள்லயும் காலையில திருப்பள்ளி எழுச்சியும் இருக்கும், ராத்திரி வேலையில பள்ளியறை பூஜையும் இருக்கும். ஆனா நம்ம ஆண்டார்குப்பம் பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலையும் சரி, சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலையும் சரி, உங்களுக்கு திருப்பள்ளி எழுச்சியும் கிடையாது, பள்ளியறை பூஜையும் கிடையாது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டதுக்கு, முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதமா காட்சி கொடுக்கிற இடங்கள்ல மட்டும்தான் காலையில திருப்பள்ளி எழுச்சியும் பள்ளியறை பூஜையும் இருக்கும். இங்க சுவாமி பாலகனா இருக்கிற சின்ன குழந்தையா இருக்கிறதுனால அவருக்கு திருப்பள்ளி எழுச்சியும் கிடையாது, ராத்திரி வேலையில பள்ளியறை பூஜையும் கிடையாதுன்னு சொன்னாங்க. சென்னையில இருந்து சரியா 35 கிலோமீட்டர் தூரத்துல பொன்னேரி வட்டம் திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கக்கூடியதுதான் நம்ம ஆண்டார்குப்பம் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில். சிறுவாபுரி திருக்கோவில இருந்து பார்த்தோம்னா 5 to 6 கிலோமீட்டர் தூரம் தான் வருது உங்களுக்கு. நீங்க சுவாமி கிட்ட வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அதிகாரத்தை அவர் எடுத்துப்பாரு, நம்மளை வழிகாட்டணும் அப்படிங்கறத அவர் முடிவு பண்ணுவாரு.